நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அடிக்கடி கட்டி விட்டுட்டான், எனக்கு தாங்க முடியல, அதனால தான் நானும் நினைச்சுக்கிட்டேன். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே வீரமச்சான்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் முனீஸ்வரன். இவருக்கும் அதே கிராமத்தைச் சேர்ந்த ரஞ்சிதா என்பவருக்கும் கடந்த 13 ஆண்டுகளுக்கு முன்னர் திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். ரஞ்சிதா கணவர் முனீஸ்வரன் வீட்டில் மாமியார் மற்றும் மாமனாருடன் கூட்டு குடும்பமாக வசித்து வாழ்ந்து வந்தார். திருமணமான சில மாதங்களிலேயே முனீஸ்வரன் மது பழக்கத்திற்கு அடிமையான நிலையில் தினந்தோறும் மனைவியை அடித்து துன்புறுத்தி வந்திருக்கிறார். இருப்பினும் ரஞ்சிதா வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டு தனது 2 பிள்ளைகளையும் பள்ளியில் படிக்க வைத்து வந்தார். இந்த நிலையில் தனது மகன் முனீஸ்வரன் மது பழக்கத்திற்கு அடிமையானதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட மாமனார் அண்ணாதுரை மருமகளிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்திருக்கிறார். இதனால் பயந்து போன ரஞ்சிதா இது குறித்து தனது கணவர் முனீஸ்வரனிடம் தெரிவித்த போது ஏதும் கண்டுகொள்ளாமல் அலட்சியம் செய்ததாக கூறப்படுகிறது. மாமனாரின் செயல் பற்றி வெளியே சொல்ல அசிங்கப்பட்ட ரஞ்சிதா வீட்டிற்குள்ளே ஆச்சத்துடன் இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் சம்பவத்தன்று தனது பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பி வைத்துவிட்டு வீட்டில் சமைப்பதற்காக ரஞ்சிதா உள்ளே சென்றிருக்கிறார். அப்போது மாமனார் அண்ணாதுரை தனது மனைவியை திருப்பூருக்கு அனுப்பிவிட்டு தனியாக இருக்கும் மருமகள் ரஞ்சிதா பின்பக்கமாக சென்று அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறார். இதனால் பதறி போன ரஞ்சிதா மாமனாரை தடுத்து கீழே தள்ளிவிட்டிருக்கிறார். அப்போது மாமனார் அண்ணாதுரை, உனக்கு 5 சென்ட் நிலம் தருகிறேன், நாம கணவன் மனைவி போல் வாழலாம் என அருவருக்கத்தக்க முறையில் பேசியிருக்கிறார். இதனால் மனவேதனை அடைந்த ரஞ்சிதா உடனே தனது தாய் வீட்டிற்கு சென்று நடந்தவற்றை கண்ணீருடன் கூறியிருக்கிறார். ரஞ்சிதா கூறியவற்றை கேட்டு அதிர்ச்சியடைந்த அவரது பெற்றோர் ஊர் பெரியவர்களிடம் கூறி சரி செய்யலாம் என சமாதானம் செய்து ரஞ்சிதாவை அனுப்பி வைத்துள்ளனர். இருப்பினும் மாமனாரின் இழிவான செயலில் விரக்தியடைந்த ரஞ்சிதா வீட்டிற்கு வந்து தனது பிள்ளைகள் கண் முன்னே தனது உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்து உயிரை மாய்த்து கொண்டார். இதைத் தொடர்ந்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து 70% தீக்காயங்களுடன் ரஞ்சிதா மீட்கப்பட்டு அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். பின்னர் அங்கிருந்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி ரஞ்சிதா உயிரிழந்தார். அடிக்கடி கட்டி விட்டுட்டான், எனக்கு தாங்க முடியல, அதனால தான் நானும் நினைச்சுக்கிட்டேன். இதையடுத்து இறப்பதற்கு ரஞ்சிதா மற்றும் அவரின் பெற்றோர்களின் வாக்குமூலம் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அண்ணாதுரை ஊரில் உள்ள பல பெண்களிடம் இவ்வாறு தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்திருப்பது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து தப்பி ஓடிச் சென்ற மாமனார் அண்ணாதுரையை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். பெற்ற மகளைப் போல பார்க்க வேண்டிய மருமகளை மாமனார் பாலியல் சீண்டல் செய்து அதனால் மனமுடைந்து பெண் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.